ஒரு நிமிஷம் கேளுங்க. நல்லி செட்டியார் சார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அவருக்கு 86 வயசு வேலைக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு. அந்த இன்டர்வியூ பண்ற தம்பி கேட்குறாங்க, எதுக்கு சார் இன்னும் நீங்க வேலைக்கு வரீங்க அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, நான் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்தாரு, 98 வயசுன்னு சொன்னாரு. அவர் ஆன்லைன்லயே ஆர்டரை கொடுத்துருக்கலாமேங்க அப்படின்னா, இல்ல இல்ல நான் நேரம் வந்து பார்க்கறதான் விரும்புறேன் அப்படின்னாருட்டு. இன்னொரு மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கிறப்ப அந்த ஜெயங்கொண்ட ஐயா எப்படி இருக்காங்க அப்படின்னு, அவர் நல்லா இருக்காருங்க, 104 வயசு, இன்னமும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு அப்படின்னாங்க. நாம 30-35 வயசுலயே நாங்க 40 வயசுல ரிட்டையர் ஆகிட போறேங்க, வேலையிலேருந்து விலகிட போறேன் அப்படிலாம் சொல்றாங்க. இது கான்செப்ட் என்ன? சரி, வேலையை விட்டுடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க? சும்மாவா இருக்க போறீங்க? அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நீங்க எப்பயாவது வேலைக்கு விடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அடுத்து உங்களால என்ன முடியும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஒரு என்னோட நண்பர் ஒருத்தர் ஃபோனில் பேசினார். ஏப்ரல் 30ஆம் தேதி எனக்கு பாம்பேயில் கூப்பிட்டாங்க. சரி, நான் பேங்க்கில் இன்டர்வியூ தான், ப்ரொமோஷனுக்காக கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு நான் போயிட்டு இருக்கிறப்போ, பிங்க் ஸ்லிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, 3 மாதம் உங்களுக்கு சம்பளம், நீங்கள் வேறு வேலையை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்படி கொடுத்துருக்கிறதா ஒரு 40-50 பேர் கொடுத்துருக்கிறதா செய்தி சொன்னார் அவர். நான் என்ன செய்வேன்? இந்த மாதிரி அவ்வளோ லோன் இருக்குது, என் பொண்ணை வேற படிக்க வைக்கணும், +2லேருந்து காலேஜ் போயிருக்கா அந்த பொண்ணு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு சொன்னார். நான் இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் கேட்டுக்கிறது இதுதான், உங்களுக்கு மெயின் ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குங்க, பேஷன் ஒன்று இருக்கும். ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா அது வேற விஷயம், நீங்கள் ஆன் யுவர் ஓன் இருப்பீங்க. ஆனால் ப்ரொஃபஷன், நீங்கள் வேலைக்கு போய் சேர்ந்துட்டு உங்கள் பேஷன் ஒருவேளை சிங்கிங்கோ, டிராயிங்கோ, ஸ்விம்மிங், வேற ஆர்ட்ஸு, அது மாதிரி கேம்ஸு ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் கல்டிவேட் பண்ணிகிட்டே வாங்க, உங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வாங்க. அந்த ஃபீல்டுலேயுமே இதுலேயும் வளர்த்துக்குங்க, அதுலேயும் வளர்த்துக்குங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இது டக்குன்னு இந்த ப்ரொஃபஷன்லேருந்து நின்றுதுன்னா, இந்த பேஷனாக இருக்கிறது உங்களுக்கு கை கொடுக்கணுங்க, அது உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கணும். தயவுசெய்து இஎம்ஐயில் எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு வேலையிலேருந்து எடுத்துட்டாங்கன்னா, இல்லாட்டி உங்களை பெஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, எப்படி கட்டுறதுன்னு மூச்சு திணறிட்டு இந்த சூசைடல் அட்டெம்ப்ட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. அதனால் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. எப்பவுமே உழைக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வச்சுக்கோங்க. ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது மூச்சு இருக்கிற வரைக்கும் கிடையாதுங்க. அதை நீங்கள் மனசில் ஆழமாக கொண்டு வந்துக்குங்க. வாழ்க்கை சுகமாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.